நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதேபோல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும்பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று அமர்ந்து என்னென்ன நல்ல மாற்றங்களை என்னென்ன நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 96 நாள் இருக்குது. ஸோ அதுதான் பெரிய லக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட விஷயங்கள் சமாளிக்க முடியாமல் போயிருக்கும். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகி ரிவர்ஸில் நட்சத்திர ரீதியாக ரிவர்ஸில் பாதங்களில் ரிவர்ஸில் போய் இருக்கும்போது குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால உங்களுடைய மனசில் உள்ள வலி, வேதனை, கஷ்டங்கள், அதாவது மிகப்பெரிய அழுத்தங்கள் இதெல்லாம் சரியாயிடும். ஸோ அதே போல் எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தங்க நகையை, தான் வீட்டில் உள்ள நகையை, தன் மனைவி நகையை, தன்னுடைய சொந்த பந்தவங்கள்ட்ட நகையை வாங்கி எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுத்து அடுத்தவங்க பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் கடந்த காலங்களில் இருந்தீங்க. ஸோ அந்த நிலையில் நிறைய பிரச்சனை எதிர்கொண்டீங்க. அதுவும் இந்த மீனராசிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 2022 எப்போ வந்துச்சோ அதுலேருந்து பல மீனராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க. அதாவது ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நீ ஒரு 4 மாதம் நிம்மதியாக இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். அப்போ 8 மாதம் போராட்டத்தை கண்டிப்பாக சந்திச்சிருக்க வாய்ப்பு கோச்சார கிரக ரீதியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எது சுய ஜாதகத்தை தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதோட வாய்ப்போட தன்மை குறைவு, ஆனால் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஏதோ எனக்கே புரியலை, எப்படி போய் மாட்டினேன்னு தெரியல, எனக்கே புரியல, நான் எப்படி போய் லாக் ஆனேன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கடந்த காலங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அதே போல் அந்த நிலையெல்லாம் மாறி உங்களுடைய மனசு தெளிவாகி எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் கிரகத்துடைய வலிமை சூப்பராக. அதே போல் மீனராசி என்பவர்களாகிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அதாவது நீங்கள் உண்மையிலேயே நேசித்த நபர் உங்களை விட்டுட்டு வேறு யாரையாவது நேசிக்க ஆரம்பிச்சுருந்தா பிரச்சனை, அல்லது நீங்கள் ரெண்டும் உண்மையாக தான் இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி உங்களை லாக் பண்ணுறாங்கன்னா அப்படியே மாறி
உங்களுடைய நிலையான அன்புக்கு, உங்களுடைய உண்மையான பாசத்துக்கு நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி 96 நாள்கள் இருக்க போகுது. ஸோ இந்த 96 நாள்களில் பணத்தை இழந்தவங்க பணம் கிடைக்கும். நல்ல ஒரு அன்பான உறவை இழந்தவங்களுக்கு அந்த அன்பு உறவு மீண்டும் உங்களை நம்பி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கான வாய்ப்பு வரும். அதே போல் உங்கள் மேலே சுமத்துன வீண் பழி பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. கவலையப்பட வேண்டாம். சரியா? ஏன்னா அந்த 96 நாட்களில் பிரிய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட சேர்ந்துடலாமா, சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு உருவாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதன் மூலமாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கிரக நிலையே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த 41 நாட்கள் கவனம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, குரு பார்வை கிடைக்காத அந்த 41 நாட்கள் நம்முடைய மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் முழுசாக நம்பாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் உங்களுடைய நண்பர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்டு சார், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே கிரகம் என்ன பண்ணும், அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம். அதே போல் குடும்ப உறவுகளிடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஷேர் பண்ணுறது நிப்பாட்டணும். சரியா? அதே போல் லாபங்கள் இரட்டிப்பாக போகுது. சொந்த தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி தான் மீனராசி அன்பர்களுக்கும் இந்த குரு டைரெக்டாக தன்னுடைய ராசியை பார்த்து உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் பண்ணுறீங்கன்னா இங்கே கவனம். ஏன்னா குரு பார்வை கிடையாது. எப்போ? அந்த 41 நாட்களுக்கு. சரியா? பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்கள ஈஸியாக எதையாவது சொல்லி டைவெர்ட் பண்ணி ஏமாற்றிடுவாங்க. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு தன்மை குறைவு. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுக்கணும். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கூட இருந்து கற்றுக்கிட்டவங்க செஞ்சு முடித்து பேர் வாங்கிடுவாங்க. நீங்கள் உட்காந்து யோசிச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்துச்சு. இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும், நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே சார். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் நான் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களால் முடிஞ்ச அளவு தினமும் ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாவோ 50 ரூபாவோ ஏதோ ஒரு காசு, ரொம்ப உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு யாரேனும் உங்கள்கிட்ட யாசகம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யும். சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு உணவுகள் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து நல்லதாக இருக்கணும். நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்கணும். ஸோ இல்லைன்னா வெள்ளை நிற ஆடைகள்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா மீனராசி உறுதியாக சனி வக்கர பயிற்சிக்காரங்களை மீண்டு வரக்கூடிய யோகம், ரொம்ப முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம்,
அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.